இன்றைக்கு இதனுடைய விளைவு பெரிதாக வெளிப்படாது. இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கருத்தியல் ஆளுமைகளாக நிமிர்ந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக, ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள். வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும், அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை, திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள், அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன். தோழர்களே, நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள், அது இப்போது அவர்களுக்கு புரியாது. இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்கள் 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை. நாங்கள் 10 சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மைய பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் தி பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல். ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி, இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி. இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல். ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி, ப்ரோ கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது, ஷார்பன் ஆகிறது. அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது.